டைவர்ஸ் கிடைச்சிருந்தா கனகாவோட லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இவ்வளவு அசால்ட்டா பார்லரமா குழந்தைக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான் பாத்தியா? இப்ப நீ லா பாயிண்ட் கடவுள் தடுத்தாலும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. தனியா எங்கேயும் பார்த்ததே இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறான். உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. கோச்சிங் கிளாஸே நடத்தலாம். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் போய் மட்டும்தான் சொல்றாருன்னு. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெடிங்ஸா? ஏய் நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா, நீங்க அத பாப்பீங்கடா. ரோஹிணி இதுக்கு முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்கா, ஏமாத்திருக்கா. ஆனா இந்த விஷயத்துல அவ அப்படி பொய் சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ்ங்கறீங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் கண்டிப்பா அவ உண்மையதான் சொல்றா. அவ குழந்தைக்கு உங்க அண்ணன் தான் அப்பாவா இருப்பாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீ. இது மீனா பார்லர் நம்ம கேடியா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல உண்மையாதான் இருக்குதுன்னு எனக்கு படுது. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. தாயமா பார்லரமா மாதிரியே கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான். நீங்க என்ன மேம்? ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? சைடுல தானே நிக்கிறேன். ஏடி தம்பி, அத்தை அந்த குழந்தைய ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் இப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். அவங்களுக்கு பணக்கார பொண்ணோட மனோஜுக்கு குழந்தை பிறக்கணும், அவ்வளவுதான். நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. நம்ம முதல்ல குழந்தை பெத்துக்க கூடாது, மனோஜுக்கு தான் முத குழந்தை பிறக்கணும்னு அம்மா சொன்னாங்கல்ல. ஆடக்கூடாது, அதுக்குதான். அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று என்று சொல்லுவாங்க. பிறக்க போகுது, ஆனா அந்த குழந்தை ஏத்துக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு மனசே இல்ல. காசு கூட தராம எஸ்கேப் ஆயிட்டான். ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்டுல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கையா. இப்படி ஒரு பொய்யை அவன் சொன்னான்னா பார்லர் அம்மாவுக்கு தப்பான பேர் வரும் கூட இவன் யோசிக்கல பாரு. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? அத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல மீனா. ஆனா இவன் கூட தான் வாழுவேன்னு அந்த பார்லர் அம்மா சொல்லிட்டு இருக்குது. நீ என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி. எனக்கு தெரியுங்க, நீங்க எப்படியாவது என் பையன் மனோஜை காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவனா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த விவாகரத்து வேண்டாம். நான் என் புருஷனோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்?